டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் தனது பிரச்சாரத்தை முடக்க முயற்சி நடந்ததாக சாடினார். எழுச்சி பயணத்தை தடை செய்வதற்கு, இதை முடக்குவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்தார். அதையெல்லாம் மீறி தான் இங்கே குழுமி இருக்கிறீங்களா ஆயிரக்கணக்கான மக்கள். ஒரு படத்துல அழகா பாடி இருக்கிறார். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனையே அன்றைக்கு அவர் தெரிஞ்சுதான் பாடியிருப்பார் என்று நான் கருதுகின்றேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, கரூரை காப்பதே நமது கடமையடா. எம்சாண்ட் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாகவும் லஞ்சம் கொடுக்காத குவாரி உரிமையாளர்கள் மிரட்டப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத செந்தில் பாலாஜி காவல்துறையினரை எப்படி காப்பாற்றுவார் என்று வினவிய அவர் பொய் வழக்கு போடும் காவல்துறையினர் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பார்மர். அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டாங்க. கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவரையே திமுகவில் சேர்ப்பதுதான் செந்தில் பாலாஜியின் லட்சணம் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவதா என எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்த இபிஎஸ் செல்வ பெருந்தகை காங்கிரசுக்கு விசுவாசமாக இல்லை என கூறி பிச்சைக்காரர்களின் ஆடையுடன் ஒப்பிட்டு விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள செல்வ பெருந்தகை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவது தனிநபரை பழிக்கின்ற செயல் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தும் செயல் என தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை நாடுவது பிச்சை கேட்பது அல்ல, அது ஜனநாயகத்தின் அடித்தளம் என குறிப்பிட்டுள்ள அவர் விளிம்பு நிலை மக்களின் வாக்குகளால் எம்எல்ஏ, அமைச்சர், முதல்வரான எடப்பாடி பழனிசாமி மக்களின் வலிகளை பார்க்க முடியாத அளவிற்கு தூரத்தில் நிற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் ஜனநாயக விரோத கருத்தை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் ஆதரிக்கிறீர்களா எனவும் செல்வ பெருந்தகை வினவியுள்ளார். ஆட்சியில் பங்கு கேட்பது தங்கள் உரிமை என தெரிவித்துள்ள KS அழகிரி அதற்காக கூட்டணி மாறிவிடுவோம் என்று அர்த்தமில்லை என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு கேட்பதாகவும் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இந்நிலையில் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்பதெல்லாம் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய விருப்பங்கள். அதற்காக நாங்கள் கூட்டணி மாறி விடுவோம் அல்லது வேறு கூட்டணியில் சேர்ந்து விடுவோம் என்று ஏராளமான வதந்திகள். ஒரு தாய் உணவு பரிமாறுகிறார், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு வைமான்னு கேட்டால் தாய்க்கும் மகனுக்கும் உறவு முறிந்து விட்டது என்ற அர்த்தம். இதனிடையே செல்வ பெருந்தகை மீதான எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்தையும் கண்டித்தார். எங்களுடைய தமிழக காங்கிரஸ் தலைவரை பற்றி ரொம்ப குறைவாக வேற பேசியிருக்கிறார். அதெல்லாம் தவறு. எப்பொழுதுமே அரசியல் பேச வேண்டுமே ஒழிய தனிநபர் விமர்சனம் என்பது கூடாது. நான் கேட்குறேன், எடப்பாடியை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்தால் அவருடைய நிலை என்னவாகும்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுவதை குறிப்பிட்ட அவர் இந்த நிலை மாற வேண்டும் என மீண்டும் தெரிவித்தார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து GK மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு அளித்துள்ளனர். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட உள்ளது. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து GK மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். அவருக்கு பதிலாக அன்புமணி தேர்வு செய்த தருமபுரி வெங்கடேசனை பாமக சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர் சமீப காலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக, கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். கொறடா
பொறுப்பிலிருந்து அருளை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மயிலம் சிவகுமார் நியமிக்கப்பட்டதையும் ஆவணங்களில் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புமணி தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தின் நகலையும் செயலாளரிடம் கொடுத்திருப்பதாகவும் கூறிய பாலு, சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என நம்புவதாக கூறினார். பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்பினருக்கு உரிமை இல்லை என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் கூறியுள்ளார். பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இத்தகைய சூழலில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து ஜி.கே. மணியை மாற்றி தருமபுரி வெங்கடேசனை நியமிக்க வேண்டும் என அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக எம்எல்ஏ அருள், பாமக சட்டப்பேரவை தலைவர் பதவியில் இருந்து ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்புக்கு உரிமை இல்லை என்றும் பாமக கொறடாவாக தான் தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் ஆணையத்தில் பெற்ற கடிதமும் தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி தான். தலைவர் பாட்டாளி மகிழ்ச்சி மருத்துவர் ஐயா தலைவர், அவருக்கு தான் அந்த அதிகாரம். ஆன காரணத்தினால எங்க மேல கடிதம் கொடுக்கறதுக்கோ நடவடிக்கை எடுக்கிறது எந்த விதமான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. கட்சியினுடைய சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தான், கொறடா நான் தான். முன்னதாக பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க கோரி தலைமைச் செயலாளரிடம் பாமக எம்எல்ஏ அருள் மனு அளித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. கடந்த செவ்வாயன்று ஒரு சவரன் தங்கம் விலை 84,000 ரூபாயாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் தங்கத்தின் விலை 2வது நாளாக குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் விலை கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து 10,510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 84,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழ்நாடு பாஜகவிற்கு புதிய தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக ஆயத்தமாகி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு பாஜகவிற்கான புதிய தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவின் தேசிய துணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பைஜெயந்த் பாண்டா நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் இணை பொறுப்பாளராக மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோகல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பணிகளை இருவரும் மேற்கொள்வார்கள் என தெரிகிறது. முன்னதாக சி.டி. ரவி தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரையும் மத்திய இணையமைச்சரையும் தேர்தல் பொறுப்பாளர்களாக பாஜக நியமித்துள்ளது. விரைவில் இருவரும் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் முன்னேறி இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கூறிய நிலையில் அந்த ஒப்பீடு சிறுபிள்ளைத்தனமானது என தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பதிலடி தந்துள்ளார். சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் வணிகவியல் ஆராய்ச்சித் துறையின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் 15,32,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டின் வரியில்தான் மற்ற மாநிலங்களுக்கு நிதி செல்வதாகவும் கூறினார். நல்லா தெரியும். ஏன்னா அவர் அங்க ஒன்றிய அரசுல அமைச்சராக இருந்தவர். ஒன்றிய அரசு வாரி வாரி வழங்குது. சரியா? ஒன்றிய அரசின் நிதியில் அது ஒன்றிய அரசு நிதி கூட இல்ல, தமிழ்நாட்டின் நிதியில் யூபி வாழ்கிறது. இதுதான் உண்மை. முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டது குறித்து பதிலளித்த அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, எடப்பாடி பழனிசாமி கேள்விகள் கேட்பதை நிறுத்திவிட்டு அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்றார். கரூர் மாவட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய கட்சி தரப்பில் கேட்கப்பட்ட இடத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணங்களை தொடங்கியுள்ளார். அந்த வகையில் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பிரச்சாரம் நடைபெறவுள்ள இடத்தில் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையாவுடன் அவர் பேச்சுவார்த்தையை நடத்தினார். இந்நிலையில் தாவேக தரப்பில் குறிப்பிடப்பட்ட தொண்டர்களின் எண்ணிக்கை காரணமாக லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை ஆகிய பகுதிகளில் அனுமதி வழங்க முடியாது என்று காவல்துறை மறுத்துள்ளதாகவும் மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய தாவேக நிர்வாகிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தமிழக எரிசக்தித்துறை முதன்மைச் செயலாளர் பீலா வெங்கடேசனின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு அரசின் எரிசக்தி முதன்மை செயலாளராக பணியாற்றி வந்த பீலா வெங்கடேசன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அவர் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள அவரது இல்லத்தில் ஓய்வெடுத்த நிலையில் புதன்கிழமை காலமானார். அவருக்கு வயது 56. பீலா வெங்கடேசன் மறைவுக்கு ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னை கொட்டிவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் அவரது உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணமானதாகவும் தான் கர்ப்பமாக இருக்கும் சூழலில் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து 2 நாட்களுக்கு முன்பு 1000 விளக்கு பகுதியில் உள்ள குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவில் ஆஜரான ஜாய் கிறிசல்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து குற்றச்சாட்டு தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன்படி நேற்று மாலை பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் நேரில் ஆஜரானார். அவரிடம் குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் வனிதா சுமார் 1 மணி நேரம் விசாரணை நடத்தினார். அவரது விளக்கங்கள் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் புறப்பட்டார். ராமநாதபுரத்தில் தெருநாய் கடித்த சிறுவன் ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராமநாதன் என்பவரின் 17 வயது மகன் ராஜபிரகாசை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெருநாய் ஒன்று துரத்தி கடித்துள்ளது. அதன்பின் அவர் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் ரேபிஸ் பாதிப்புக்கு ஆளானார். இதையடுத்து மதுரையில் சிகிச்சை பெற்று வந்த ராஜபிரகாஷ் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை இரவு உயிரிழந்தார். இந்நிலையில் ராஜபிரகாஷின் குடும்பத்தினர் அவரது வீட்டின் அருகே வசிப்பவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு சுகாதாரத்துறையினர் ரேபிஸ் தடுப்பூசி போட்டனர். இதனிடையே ராமநாதபுரம் நகர் பகுதி முழுவதும் தெருநாய்கள் ஆங்காங்கே சுற்றித் திரிவதாக குற்றம் சாட்டிய மக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். லடாக்கில் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து சூழலியல் செயற்பாட்டாளர் சோனம் வான்சுக்கின் கல்வி அமைப்பு வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறுவதற்கான உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு நீக்கப்பட்டதை தொடர்ந்து லடாக் தனி யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சிறப்பு அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வான்சுக் லே பகுதியில் உண்ணாவிரதம் இருந்தார். அதில் பங்கேற்ற இளைஞர்கள் மயங்கி விழுந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் வன்முறையாக வெடித்தது. பாஜக அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்திய போராட்டக்காரர்கள் காவல்துறையின் வாகனங்களையும் சேதப்படுத்தினர். இதில் 4 பேர் உயிரிழந்தனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சோனம் வான்சுக்கின் தூண்டுதலின் காரணமாக வன்முறை நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய அரசு அவரது கல்வி நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெறுவதற்கான உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அமைதி வளர்ச்சிக்கு இட்டுச் செல்லும் என்றும், ஆனால் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அமைதியை நிலைநாட்ட முடியாது என்றும் அமெரிக்காவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் யுத்தத்தால் கச்சா எண்ணெய், உணவுப் பொருட்கள் மற்றும் உரத்தின் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்துள்ளதாக கூறினார். கச்சா எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பிற நாடுகள் பெறுவதில் தடையை ஏற்படுத்துவது யாருக்கும் நன்மை ஏற்படுத்தாது என்றும் ஜெய்சங்கர் கூறினார். Excellencies, peace can certainly enable development, but by threatening development, we cannot facilitate peace. Making energy and other essentials more uncertain in an economically fragile situation helps no one. உக்ரைன், ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுடனும் இந்தியா நட்புடன் இருப்பதை சுட்டிக்காட்டும் வகையில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், 2 நாடுகளுக்கும் இடையே யுத்தம் நடைபெற்றால் 2 நாடுகளுடனும் நட்புறவை கொண்டுள்ள நாட்டை அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தலாம் என்றும் கூறினார்.